மீனா எடுத்தது சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மீனா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, சிந்தாமணிக்கு எதிராக யார் யார்கிட்டலாம் அதிக வட்டிக்கு வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு சிந்தாமணியை உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்காங்க. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல முடிவு தான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முடிவு வந்து அவங்களுக்காகவோ இல்ல மக்களோட நலனுக்காகவோ அவங்க எடுக்கல. அவங்க வந்து முழுக்க முழுக்க மனோஜை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ சிந்தாமணி மேல இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது முழுக்க முழுக்க தவறான விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, சிந்தாமணி என்னைக்கோ ஒரு நாள் உள்ள போக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டியது இருக்குது. ஓகேங்க, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எடுத்தோனையும் ரோஹிணியை தான் காட்டுறாங்க. ரோஹிணி வந்து எப்படியாவது மனோஜை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்சியர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் காலில் விழுந்து விழுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கவும் அவன் டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு போய் சிந்தாமணிக்கு கால் பண்ணுறான். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ரோஹிணி ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அங்கே வந்துட்டாளா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்கன்னு மேலே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மனோஜ் எப்படியாவது ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டிமாண்ட் வைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ அப்படியா, சரி நான் சொல்கிற மாதிரி செய், அவகிட்ட எப்படியும் ஒரு 10 லட்ச ரூபா கேட்டு வந்து நீ வாங்கு, அவள் பணம் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பா, அதுவும் மனோஜுக்காகனா சொல்லவே வேணாம், அவகிட்ட எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துடு, மனோஜை வந்து சும்மா ரிலீஸ் பண்ணிடாத, ஏதாவது நல்ல அமௌண்ட் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க பேச்சுக்கிட்டு போய் ரோஹிணி கிட்ட கேட்டு பணம் கேட்குறான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, அப்போ தான் என்னால் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோஹிணி கெஞ்சி பார்க்குறாங்க. என்னது 10 லட்ச ரூபாயா, அதெல்லாம் என்கிட்ட கிடையாதே, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தா மேற்கொண்டு இதை பற்றி நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன், எனக்கு பணம் தான் தேவை, எனக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த விஷயத்தை அடுத்ததாக மூவ் பண்ண முடியும், ஸோ எனக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது இவன் பணம் வாங்காமல் விடமாட்டான் போலையே அப்படின்னு சொல்லி என்னெல்லாவோ சொல்லி பார்க்குறாங்க. சார் இப்போ தான் என்னோட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், முன்னேறேன் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை சொல்லி பார்க்குறாங்க. அவன் வந்து எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. ஸோ எனக்கு வந்து பணம் வேணும், பணம் இருந்தால் கண்டிப்பாக மனோஜை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ரோஹிணி யோசிக்கிறாங்க, என்னடா செய்ய இவன் வேறு பணம் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நான் பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணிட்டு வரேன், நீங்கள் அது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனாலும் எடுக்கணும், பணம் தானே வேணும் உங்களுக்கு, நான் அதை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்காக வெயிட் பண்ணுறான். ரோஹிணி நேரம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோஹிணிக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ஆகிருந்துச்சு இல்லையா, அவங்களோட அண்ணன். ஸோ அவங்களோட அண்ணன்ட்ட போய் எனக்கு இந்த மாதிரி 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மனோஜை வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டாங்க, ஃபோர்ஜரி பண்ணார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபினான்சியர் இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா, 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு தான் எங்களுக்கு பணம் தேவை அப்படின்ற மாதிரி ரோஹிணி கேட்டு நிற்க, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ தான் ஒரு முடிவெடுத்தோம், வருங்காலத்தில் கிறிஷ்க்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்குற மாதிரியும் என் தம்பிக்கு சேர வேண்டிய எல்லா பணத்தையும் அவனுக்கு வந்து கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு எங்களால் அவ்வளோ பணம்லாம் தர முடியாது, எங்ககிட்ட வேணால் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, அதை வேணால் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ரோஹிணிக்கு வந்து 10 லட்ச ரூபா தேவை இல்லையா, இப்போ கிடச்சிருக்கிற என்னமோ 5 லட்ச ரூபா தான், சரி பரவாயில்ல கிடைச்ச வரைக்கும் லாபம்டா அப்படின்னு தான் அவங்க இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அப்போ முத்து மீனா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ முத்து மீனா பார்த்தோன்னே, எங்கே மனோஜை கூட்டு வரேன்னு சொன்னீங்க, எங்கே கூட்டு வரல அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா அண்ணாமலை 4 கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னால தான் இப்போ அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான், நீ இவங்களை வந்து கூட்டு வர சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ விஜயா என்ன விஷயங்கள் பேசினாலும் அவர் வந்து நோஸ் கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. நீ எல்லாம் என்ன ஒரு ஆள், நீ எல்லாம் என்ன கேட்ப, நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த அசிங்கம்லாம் அவங்களுக்கு தேவை தான், ஏன்னா இந்த அசிங்கம் வந்து எப்போயோ பட்டிருக்க வேண்டியது, பட் கொஞ்சம் லேட்டாக இருக்கே தவிர்த்து பட் அசிங்கம் வந்து குறையலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விஜயா பார்த்து நாக்க பிடிக்கிட்டு சாகிற மாதிரி தான் கேட்குறாரு. ஆனாலும் விஜயா திருந்துவாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க. ஏன்னா விஜயாவோட கேரக்டர் என்ன, அவங்க குணம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு 1% கிடையாது அப்படின்றது தான் உண்மையும் கூட. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு. அண்ட் ரோஹிணி வந்து நேரம் அந்த பணத்தை வாங்கிட்டு சிந்தாமணியை போய் பார்க்குறாங்க. அம்மா இந்த மாதிரி பாருங்கள் ஆண்டி, நான் வந்து என்கிட்ட 10 லட்ச ரூபா கேட்டார் அந்த ப்ரொடியூசரு, ஸோ நான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே பாருமா இப்போ நான் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட பணம் கிடையாது, தயவு செஞ்சு என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, ஸோ நான் பணம் இருந்தால் கண்டிப்பாக உன்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆண்டி இந்த 5 லட்ச ரூபா தான் ஆண்டி இருக்குது, நீங்கள் பேசி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், நான் இன்னொரு 5 லட்ச ரூபா தரேன்
தர்றேன், ரெடி பண்ணி தர்றேன், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லல. ஆனால் இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், தயவு செஞ்சு நீங்கள் பேசி எப்படியாவது மனோஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே வேறு வழி கிடையாது, ஏன்னா இப்போதைக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குதுல்ல, கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபினான்சியருக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருப்பா இந்த மாதிரி 5 லட்ச ரூபா கேட்டிருக்கா கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் 10 லட்ச ரூபாவில் கேட்டேன் 5 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அடிக்கிறதே கிரிமினல் இதில் பாருங்கள் 10 லட்ச ரூபா கேட்டானா 5 லட்ச ரூபா தான் வந்திருக்குன்னு வருத்தம் வேறு. ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓகே எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா, ஏன்னா மனோஜை ரிலீஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக அது உங்களுக்கு சிக்கல் தான், நீங்கள் மீனா கிட்ட தோத்த மாதிரி ஆயிரும்ல, இது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீனா வந்து எனக்கு எதிராக இன்னொரு சதி வலையை பின்னிக்கிட்டு இருக்கா, ஸோ அந்த வலையில் நான் சிக்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஆபத்து தான், அது எனக்கு பிரச்சனை தான், நீ ஒன்று பண்ணு, உடனே போய் வந்து அவனுக்கு ஜாமீன் வாங்கிடு, சாரி அவன் கேஸை வாபஸ் வாங்கிடு, வாங்கினது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரோகிணி சொல்லி தான் நடந்துச்சு, ரோகிணி சொல்லி தான் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக சொல்லிடு, ஏன்னா ரோகிணியோட பேர் வந்து அந்த இடத்துல வந்து அழுத்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் வந்து அறகுறையாக தானே இப்போ உள்ளே வந்திருக்கான், ஸோ அதனால் இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக, இப்போ கேஸை வாபஸ் வாங்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பார்ப்பா ஒரு விஷயத்தில் வந்து என்னை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கா மீனா, அவகிட்ட சொல்லி நான் ஜாமீன் வாங்கி கொடுக்கறத விட நீ வந்து என்ன பண்ணிடு, ரோஹிணி சொல்லி இந்த விஷயம் நடந்ததாகவே இருக்கட்டும், ஸோ நீ அப்படியே பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனும் என்ன செய்கிறான் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அங்கே போக போகிறான். அதுதான் நடக்க போகுது. ஓகே இன்றைக்கி எபிசோடில் பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவுக்கு பெரிய ஷாக் காத்திருக்குது. இவங்க நினைக்கிறத விட மனோஜ் பண்ண போகிற விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எபிசோடில் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. இனி நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த ப்ராட்காஸ்ட்டை கேளுங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்சியர் அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இந்த 5 லட்ச ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க, இன்னொரு 5 லட்ச ரூபா தருவால அதை நான் வச்சுக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், போய் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. சார் இந்த மாதிரி மனோஜ் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, என்ன சார் நீங்கள் தானே கேஸ் கொடுத்தீங்க, உங்களை தானே ஏமாத்திருக்காரு, சீட்டிங் பண்ணியிருக்காரு, நீங்கள் எப்படி சார் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி மீனா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் ஒரு அணி மாதிரி திரட்டி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி இவங்க மேலே கேஸ் கொடுக்க வச்சு, அதாவது சிந்தாமணி என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த தப்பை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி பண்ணிட்டாங்க, ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி. ஆனால் சிந்தாமணி என்ன நினைக்கிறா, இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா மனோஜை கேஸை வாபஸ் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லி அவளோட ஒரு தாட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜோட கேஸை வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக என்ன நடக்கும், ஸோ மீனா இந்த கேஸை நம்ம மேலே உள்ள கேஸை கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் கிடையாது, இங்கே ஒரு பெரிய டிஸ்ட்டு தான். ஏன்னா மீனா வந்து அந்த விஷயத்தை வந்து கேட்க போகிறது கிடையாது. ஸோ மீனாவுக்கு மனோஜ் ரிலீஸ் ஆக போகிறதுல கவலையே கிடையாது. ஆனால் சிந்தாமணி தூக்கி உள்ளே வைக்கிறதுல இப்போ கண்டிப்பாக தேவைகள் இருக்குது. ஸோ அதனால் சிந்தாமணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சேர வேண்டுமோ அதை எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, கொடுத்து தான் ஆகணும். எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் இவங்க வந்து வசமாக சிக்கிடுவாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் இதுக்கப்புறம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்தாமணி இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தில் மாட்ட போகிறாங்க. அந்த விஷயம் தான் இருக்கிறதுல ஹைலைட்டான விஷயம். ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படின்றது வேறு, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் அப்படின்றது வேறு. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே அவன் சிந்தாமணிக்கு ஃபேவராக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நாளைக்கு எபிசோடில் டோட்டலாகவே சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா நாளைக்கு எபிசோடில் முழுக்க பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஃபேவராக தான் நடக்கும். ஆனால் எதுவுமே வந்து மீனாவுக்கு இருக்காது, எல்லாமே அப்படியே ரோஹிணிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹிணிக்கு தான் திரும்புது. சரி, இப்போ அந்த ஃபினான்சியருக்கு வரலாம். இப்போ அந்த ஃபினான்சியர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் சம்மதிச்சிட்டான். இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்போ நீங்களே வாபஸ் வாங்குறீங்க, என்ன சார் எதுவும் உங்களை யாரும் மிரட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னை யாரும் மிரட்டல சார், என்னை யாரும் மிரட்டுற அளவுக்கு இங்கே யாருக்கும் வந்து குவாலிட்டி கிடையாது. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா ரோகிணியோட ஆழமான அன்பை
மனோஜ் மேலே வச்சுருக்கிற ஆழமான காதலை நான் புரிஞ்சுக்கிட போய் தான் நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ரிலீஸ் பண்ணுற சொல்கிறேன். நான் யாருக்கும் பயந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. ரோகிணியை வந்து பாவம், ரோகிணி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கே நிற்க, ஸோ அவங்களோட மூஞ்சை பார்த்துக்கிட்டே இவன் பேசுகிறான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை வாங்கிட்டு தானடா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் பணத்தை ஏதோ வாங்காத மாதிரியும் இவ ஏதோ யோக்கிய மாதிரியும் ரோகிணியால் தான் இந்த விஷயம் நடந்தது மாதிரியும் மனோஜுக்கு வந்து அப்படி ஒரு பிம்பத்தை வந்து பதிவுபடுத்துகிறான். ஏன்னா ரோகிணிக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு தேவை இல்லையா? ஸோ அதுக்காக தான் ரோகிணி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்றது கூட மனோஜுக்கு தெரியாது. ஏன்னா அவன் ஒரு முட்டா பீஸு, மொரட்டு பீஸ்னு கூட சொல்ல முடியாது, முட்டா பீஸ் மட்டும்தான். ஸோ அதனால் இப்போ ரோகிணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மனோஜோட முகத்தில் ஒரு கடவுளை பார்த்த மாதிரி நம்ம ரோகிணியை நம்ம மனோஜ் பார்க்குறாரு. ஏன்னா ரோகிணி தனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அவளை உதறி எரிஞ்சிட்டோம். ஹரிணி என்ன சொன்னா, ரோகிணி தான் உனக்கு கரெக்டான ஜோடி, இந்த லைஃப்பில் ரோகிணி தான் உனக்கு சரியான ஒரு பார்ட்னராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா? ஸோ அதை தான் மனோஜ் வந்து ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. ஒருவேளை ஹரிணி சொன்னது உண்மைதானோ, இந்த ஜென்மத்தில் ரோகிணி தான் எனக்கு ஏற்ற ஜோடியோ, அவள் ஆரம்பத்து லைஃப்பில் வந்து ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ எனக்காக தானே வந்திருக்கா, எனக்காக தானே இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறா, உண்மையிலே ரோகிணி தான் என்னோட ஜோடியாக இருக்கும். ஸோ ரோகிணிக்காக தான் நான், எனக்காக தான் ரோகிணி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம முத்துமீனா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துமீனாவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு விஷயம் நினச்சி ஒரு பிளான் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஆனால் இது டோட்டலாகவே இவங்களுக்கே ரிப்பீட் அடிக்கிற மாதிரி ஆப்பனண்ட்டாக அமைஞ்சதை அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு விஷயம் தான் இப்போ அங்கே நடந்திருக்குது. இவங்க என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த கேஸை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, சிந்தாமணிக்கிட்ட இருந்து நியாயத்தையும் மக்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், அதுபோக மனோஜையும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே நடந்த விஷயங்கள் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே சேஞ்சாக இருந்தது. இங்கே நடந்த விஷயங்கள் அப்படியே மாறி போயிடுச்சு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, யாருமே எதுவுமே யோசிக்காத அளவுக்கு இந்த பிரச்சனை அப்படியே திசை திரும்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? மீனா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. ஸோ மீனாவுக்கு வந்து ஒரு கிரெடிட் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த கிரெடிட்டை கிடைக்க விடாமல் சிந்தாமணி தடுத்து அந்த கிரெடிட்டை ரோகிணி தலையில் எழுதி வச்சு மனோஜ் ரோகிணி சேர்த்து வைக்கணும். ஏன்னா இது வந்து இவங்களோட நீண்ட ப்ராசஸ். இவங்க வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடை எப்படியாவது விற்கணும் அப்படின்றது தான் இவங்க போட்ட திட்டம். எப்படியாவது அந்த வீடை விற்றுணும், அந்த வீடை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஸோ இந்த வீடை எப்படியாவது விற்று கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் நிறையா கோடிக்கணக்கில் கிடைக்கும். இன்றைக்கி அந்த ஃப்ளாட் இருக்கிறது, இந்த வீடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான இடம். ஸோ அந்த இடத்த நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சில தில்லாலங்கடி வேலைகள்லாம் பார்த்தாகணும் அப்படின்றது தான் சிந்தாமணியோட எண்ணம். இப்போ மனோஜும் பார்த்திங்கன்னா ரோகிணி பக்கம் போயிட்டாருன்றதுனால அந்த இடத்த மீட்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ சிந்தாமணி நினச்ச விஷயம் ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ சிந்தாமணி வந்து கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் அவங்களோட வெற்றி வந்து நிரந்தரம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோகிணி பக்கம் தான் திருப்பி விட்டுறாங்களே தவிர ரோகிணியை பற்றின விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரோகிணி பாவம், அவளோட லைஃப்பில் இந்த ஒரே ஒரு பொய் தான் சொல்லியிருக்கா, ரோகிணிக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்து ரோகிணியை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. இருக்கிறதுலே 1 நம்பர் கிரிமினல்னால் அது ரோகிணி தான். இவங்களுக்கும் மேலே ரோகிணி அப்படின்றத இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா ரோகிணி பாவம், அப்பாவி அப்படின்னு சொல்லி தான் அவங்க சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி கிடையாது. ரோகிணி நினச்சா என்ன விஷயங்கள்னாலும் பண்ணுவாங்க. ரோகிணியை பற்றி தெரியாமல் இவங்க வந்து தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. ஸோ ரோகிணியை பற்றின தெரிய வரும்போது நிச்சயமாக வருத்தப்படுவாங்க. ஆஹா, இவளுக்காக உதவி செஞ்சோம், கடைசியில் நமக்கே ஆப்படிச்சிட்டா பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருத்தப்படணும். ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. ரோகிணி வந்து எப்படிப்பட்டவங்க, எப்போ என்ன செய்வாங்க, அவங்கள பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரோகிணி ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, அதனால தான் ரோகிணி மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லி இவங்களை வீட்டை விட்டு துரத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தாமணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ரோகிணிக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு தான் டேஞ்சர். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் சிந்தாமணியை விட டேஞ்சரான ஒரு ஆள் யார் அப்படின்னா ரோகிணி தான். இவங்களுக்கு இன்னும் அதை பற்றின விஷயங்கள் முழுசாக தெரியல. முழுசாக எதுவுமே தெரியாமல் இவங்க தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு இன்றைக்கி வந்து இவங்க ஹெல்ப் பண்ணலாம், ரோகிணி வந்து பாவம் நினச்சி ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இந்த பாவம் நாளைக்கு இவங்களுக்கு தான் பிடிக்க போகுது. ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ரோகிணி செய்ய போகிற சம்பவங்களை இவங்களை நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரோகிணி இவங்களுக்கு எதிராக செய்ய போகிற சம்பவங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இவங்க நினைக்கிறத விட பல மடங்கு கொடூரமாக இருக்கும். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ரோகிணியெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுதான் கிடையாது. ரோகிணி அடிக்க போகிற ஆப்பு இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி வேணால் ரோகிணி வந்து பாவம் மாதிரி ஐயோ அம்மா ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் நாளைக்கு அவங்க எடுக்க போகிற முடிவாக இருக்கட்டும், செய்ய போகிற சம்பவமாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க எதிராக தானே இருக்க போகுது. இவங்களுக்கு எதிராக தான் எல்லாமே அமைய போகுது. எல்லாத்தையும் இவங்க பார்க்க தான் போகிறாங்க. இவளுக்காடா நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அவங்க வந்து ஆடி போயிட போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரோகிணியை பற்றின முழுசாக இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த களம் வந்து இவங்களுக்கு ஏதுவாக சாதுவாக இருக்காது. ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுதான் கிடையாது. எதுவுமே இவங்க கண்ட்ரோலில் கிடையாது. ரோகிணி யார், ரோகிணி எப்போ என்ன விஷயங்கள் பண்ணுவாங்க, ரோகிணி சம்பவம் பண்ண போகிறது எப்படி இருக்கும், இனிமேல் நினைக்க போகிற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான முடிவுகள்லாம் இதுக்கப்புறம் தான் காத்திருக்குது. இவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் அண்ட் இவங்க எதிர்பார்க்காத நம்பர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் காத்திருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படின்றது வேற, அண்ட் இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி வேற. ஸோ இப்போ தாங்க ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ரோகிணி லைஃப்பில் வந்து மனோஜ் வந்து தன் பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இப்போ மனோஜும் பார்த்தீங்கன்னா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பக்கம் போயிட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோமோ அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து எதிரானது, டேஞ்சரானது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எதிராகவே நடந்திருக்குது. ஸோ நிச்சயமாக இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, என்னென்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய திருப்பு முனை தான். இந்த திருப்பு முனையால் நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த திருப்பு முனை ஒட்டுமொத்த எல்லாரோடையும் லைஃபை வந்து புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ரோகிணி உள்ளே வந்தால் ரோகிணியை வந்து வெளியே போ அப்படின்னு யாரால் சொல்ல முடியாது, விஜயாவால் சொல்ல முடியாது. ஏன்னா கூட்டு வந்தது மனோஜ். நீ என்ன சொல்லுவேன், நான் என்ன கேட்பேன் அப்படின்னு இருப்பார். எனக்கு ரோகிணி தான்மா முக்கியம், எனக்கு ரோகிணி வேணும், எனக்காக தான் ரோகிணி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கா, ஸோ ரோகிணிக்கு நான் வேணும், எனக்கு ரோகிணி வேணும், இனிமேல் ரோகிணியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மனோஜ் வந்து எப்படி கேரக்டர் அப்படின்னு நல்லாவே தெரியும். அவருக்கு யாராவது நல்லது செஞ்சாங்க அப்படின்னா போதும் தலையில் தூக்கி வச்சு ஆடுவார். இப்போ முத்து மீனா மாதிரி ஆட்களாக இருந்தாங்கன்னா போதும் அப்படியே தலையில் கீழே இறக்கி வச்சு ஆடுவார். இதுதான் அவரோட நேச்சர் குணம். ஸோ அதை தான் திரும்பவும் காட்டுவார். அண்ட் இதுக்கப்புறம் இவர் செய்ய போகிற சம்பவங்கள் எல்லாமே அது வந்து நம்ம முத்து மீனாவுக்கு எதிராக தான் இருக்கும். முத்து மீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயங்கள், ஏன்னா மனோஜுக்காக தான் எல்லா விஷயமும் அவங்க ஒவ்வொன்றா பார்த்து பண்ணாங்க. கடைசியில் அவங்க சொல்கிறதையும் கேட்க போகிறது கிடையாது, அவராகவும் எந்த முடிவு எடுக்க போகிறது கிடையாது. ரோகிணி நல்லவ, ரோகிணி எனக்காக தான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணா, ரோகிணி பாவம், ரோகிணி அப்பாவி அப்படின்னு சொல்லி கேவலமாக ரோகிணியை பற்றி புகழ்ந்து செருப்படி வாங்க போகிறார் அப்படின்றது தான் உண்மையும். ஸோ ஆனால் இருந்தாலும் ரோகிணி விஷயத்தை வந்து கொஞ்சம் யோசிக்கும் போது மனோஜ் மேலே அவங்க உண்மையிலே கொஞ்சம் அன்பு வச்சுருக்குறாங்க. ஏன்னா மனோஜ் தானே இப்படி விட்டுட்டு போனால் அவங்க என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பிளாக்மெயில் பண்ணி என்ன ஒரு விஷயம்னாலும் பண்ணலாம். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் நான் மனோஜ் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கங்கும்போது நமக்கே கொஞ்சம் உண்மையிலே ரோகிணி வந்து மனோஜ் விரும்புகிறாளோ, ரோகிணி நல்லவதானோ அப்படின்னு சொல்லி தோண வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத தாண்டி முத்து மீனாவுக்கு பல துரோகங்கள் பல நேரங்களில் பல விஷயங்களில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைச்சாகணும். ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற தண்டனை அப்படின்றது பெருசாக எதுவும் சொல்ல முடியாது, ஓகே அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. இனி இவங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்றோம். ஏன் அப்படின்னா ரோகிணியோட ஆட்டம் இப்போ மறுபடியும் இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா ரோகிணியோட ஆட்டத்தை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ ஹைடெக்கில் ஆடுவாங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் ஆடினதை விட இதுக்கப்புறம் நான் தான், இந்த வீடு எனக்கு தான் வேணும், என்னோட சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஆடுவாங்க. அந்த அளவுக்கு இதுக்கப்புறம் ரோகிணி பண்ண போகிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் ரோகிணியை இப்போவே ஒழிச்சு கட்டுறது இந்த குடும்பத்துக்கு நல்லது. இல்லை அப்படின்னா என்னைக்காக இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு தான் சிக்கல். ரோகிணி தன்னோட சுயநலத்துக்காக என்ன ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்காக அவங்க பண்ணாத விஷயங்கள் கிடையாது, பண்ணாத அயோக்கியத்தனம் கிடையாது, அது எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் அவங்க பண்ண தான் செய்வாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னு வரும்போது எந்த எல்லைக்கும் போய் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் அவங்க செய்ய போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அது நம்ம கையில் கிடையாது, முத்து மீனா கையில் தான் இருக்குது. முத்து மீனா செய்ய போகிற முடிவில் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம முத்து மீனா ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் இந்த முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரோகிணிக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரோகிணி வந்து அந்த குடும்பத்தோட ஹீரோ ஆயிட்டாங்களே, விஜயாவே வந்து இப்போ ரோகிணி தலையில் தூக்கி வச்சுட்டாங்க.
வச்சுட்டு ஆடுவாங்க. ஏன்னா எனக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணா, எனக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக ரோகிணிக்கு சாதகமாக தான் அமையும். ரோகிணி எதிர்பார்த்த விஷயங்கள் தான் இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ணாமலையை தவிர மற்ற விஜயாவாக இருக்கட்டும் அண்டு நம்ம மனோஜாக இருக்கட்டும் 2 பேர் தான் அந்த வீட்டில் மெயின். ஸோ 2 பேர்த்தையும் கவர் பண்ணி அவங்க கைக்குள்ளே வச்சுட்டாங்க. அண்டு இதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள், அவங்க நினைக்காத விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறமாவது முத்து மீனாவுக்கு கொஞ்சம் எதிராக செயல்படாமல் இருந்தாங்கன்னா நல்லது. ஏன்னா அதை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். முத்து மீனாவுக்கு எதிராக செயல்படாமல் இருக்கிற வரைக்கும் முத்து மீனாவுக்கு நல்லது. இல்லை மறுபடியும் அவங்க முத்து மீனாவுக்கு எதிராக தான் திரும்புகிறாங்க அப்படின்னா மறுபடியும் முத்து மீனா நம்ம ரோகிணிக்கு எதிராக என்ன ஆக்ஷனை வேணாலும் எடுப்பாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே ரோகிணி மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க நம்ம முத்து மீனா. அதுவும் கடைசியாக இப்போ நடந்த விஷயங்கள் இருக்கே, இது எல்லாமே அவங்களுக்கே பேரதிர்ச்சி. என்னடா அது, நம்ம போய் இவ்வளோ தூரத்துக்கு பேசணும், அவன் விட மாட்டேன்ட்டான், ஆனால் ரோகிணி போய் பேசணுன்னே அவன் விடுறானே, என்ன விஷயமா இருக்கும். ஏன்னா முத்து மீனா ஆரம்பத்தில் கெஸ் பண்ணிட்டாங்க, இது யாரோட திட்டம், ரோகிணியோட திட்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஆரம்பத்தில் இருந்து கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி ரோகிணி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனோஜுக்கு தெரியாது இல்லையா, அது ஒரு கூமுட்டை. ஸோ அந்த கூமுட்டைக்கு தெரிஞ்சாலும் வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால முத்து மீனா மறுபடியும் நம்ம ரோகிணிக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை இவங்க மேலே பழியை தூக்கி போட்டு இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தூக்கி அவங்க மேலே போட்டு எல்லா வேலையும் பார்த்து விட்டுருவாங்க. ஏன்னா முன்னை விட இப்போ பயங்கர வெறியோடு வருவாங்க முத்து மீனா மேலே. ஏன்னா தனக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் முத்து மீனா தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் தெரியும், இவங்க பண்ண தப்பு எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இவங்க பண்ண விஷயங்களை வெளியே கொண்டு வந்ததுனால முத்து மீனா இது எல்லாத்துக்கும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்தடுத்து செய்ய போகிற சம்பவங்கள் ரொம்பவே கொடூரமாக இருக்கும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.